நம்முடைய தேவன் பச்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். ஸோ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில என்னென்னலாம் அவசியம் இல்லாத விஷயங்களோ அதை எரிக்கிறதுக்கு அவர் ஆசைப்படுகிறார். ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவரிடம் நாம் இன்னும் அதிகமாக ஒப்படைய வேண்டும் என்றால் நாம் பலிபீடத்தில் எதை நம்ம அர்ப்பணிக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு யோசிச்சு முடிவு பண்ண வேண்டும். நம்ம பலிபீடத்தில் எதுவுமே வைக்கல, பரிசுத்த ஆவியானவருக்கு எரிக்கிறதுக்கு நம்ம எதையும் நான் கொடுக்கலன்னா நம்ம எப்படி நம்ம பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இன்னும் அதிகமாக ஒப்படைய முடியாது. அவர் எரிக்கிறதுக்கு நம்ம எதையாவது கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம தேவன் பச்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். நமது வாழ்க்கையில ஒரு பாவம் இருக்குது, ஆனா நம்ம அது பாவம்னு சொல்லி நம்ம ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், தேவன் ஒரு காலத்திலயும் நம்ம அந்த பாவத்திலேருந்து நம்ம விடுவிக்க மாட்டார். நம்ம கண்டிப்பா தேவன் கிட்ட கண்டிப்பா நம்ம முழு மனதோட நம்ம அவர்கிட்ட நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஆமா, இந்த வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில இந்த பாவம் ரொம்ப ஓப்பனா இருக்குது, அசிங்கமா இருக்குது, அப்பா என்னை விடுவிங்கப்பானா அவர் என்ன சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் கிட்ட அதை ஒப்படைங்க. அப்பதான் அவர் அதை எரிக்க முடியும். அப்பதான் இந்த அவசியம் இல்லாத மக்கள் உங்க வாழ்க்கையில இருந்து வெளியே போக முடியும். இந்த அவசியம் இல்லாத அடிக்ஷன், செல்போன் அடிக்ஷன், அவசியம் இல்லாத குடி அடிக்ஷன், அவசியம் இல்லாத பான் அடிக்ஷன் எல்லாமே அதை எரிக்கணும்னா நீங்க பலிபீடத்தில் அதை அர்ப்பணிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அதுக்கு தான் அந்த பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்றாரு. அப்பதான் நம்ம அவருடைய கண்களை நம்ம என்னது ஒரு அக்செப்டபிள் ஆன ஒரு சில்ட்ரனாக நம்ம மாற முடியும். மறுபடியும் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் எதையாவது எரிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அதற்காக நம்ம கண்டிப்பா தேவையில்லாத விஷயங்கள் அவர்கிட்ட விட்டு கொடுத்தே ஆகணும். அப்பதான் அவர் எரிக்க முடியும். சும்மா நம்ம வாழ்க்கையில எதுவுமே தப்பு இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நமக்கே நம்மளை ஏமாத்தக்கூடாது. ஆமேன்.